சங்கரா மீன் 1 கேஜி வாங்கியிருக்கோம். அதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு அந்த தோல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், சீலா மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சீலா மீன் சொன்னாங்க, சென்ட்ரு முள் மட்டும் முள் இருக்காதுன்னு சொன்னாங்க. க்ளீனாக ஒரே மீன் 2 கிலோ மீன் எடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் 1 கிலோ 5 மீன். இது சென்னை ஸ்பெஷல். ஓகேங்களா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இந்த மீன் வந்து சில மார்க் போடணும். அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் ஒரு 2 எடுத்துருக்கேன், முட்டை 2 எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு விது 3 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் வந்து ஆச்சி தான் எடுத்துருக்கேன். எல்லாமே வந்து ஆச்சி தான் எடுத்துருக்கேன். ஆச்சி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ஒன்று. அடுத்தது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கரம் மசாலா ஆச்சி தான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம். தேவையான சால்ட்டு, மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு. ஓகேங்களா, இதை வச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். அதாவது பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் ஜாஸ்தி, ரேட் அதிகம். இங்கே ரேட் பரவாயில்லைங்க, ஒரு ஆப்ரேட்டில் கம்மி ரேட்டில் கிடச்சிருக்கு. அதை மீன் வாங்கியிருக்கோம். இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் முட்டை உடச்சி ஊற்றி நல்லா க்ளீனாக கலக்கிட்டு மீன்ஸெல்லாம் போட்டு எல்லாமே ஆச்சி மசாலா தான் எடுத்துருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கிட்டு தண்ணியை ஊற்றணும். வேணும் முடிஞ்ச 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி க்ளீனாக கலக்கிட்டு மசாலா தடவிடலாம். ஓகேங்களா, இப்போ முட்டை 2 வச்சு வச்சுருக்கீங்க. எலுமிச்சமாக வந்து சாறு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எலுமிச்சம் நல்லா சாறு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு தன்மை அது மாதிரி நல்லது மீனுக்கு போட்டால். எலுமிச்சம் பார்த்தா எவ்வளோ மருத்துவம் நிறைய இருக்குது. ஒரு 3 பழம் பிசைஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அந்த மசாலா வந்து நல்லா க்ளீனாக கலக்கலாம். ஓகேங்களா, கலக்கிட்டு க்ளீனாக மீன் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். சங்கரா மீன் இது. இந்த மீன் வந்து கட் பண்ண போகிறதில்ல, மார்க் போட்டுடலாம். மார்க் போட்டு எல்லா மீனையும் மசாலா தடவிடலாம். எல்லாத்தையும் மார்க் போட்டுடலாம். மீன் பெங்களூர் மீன் கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு வாங்கியிருக்கோம். இந்த மசாலா வந்து பாருங்கள், க்ளீனாக மார்க் போட்டு வச்சு கழுவி வச்சுங்க. மசாலா வந்து எல்லாம் ரெடி தடவிருக்கோம். எல்லாத்துக்கும் மசாலா தடவிடலாம். இந்த கேப்லாம் கரெக்டாக வந்து மசாலா கரெக்டாக தடவினா க்ளீனாக ஊறும், மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உள்பக்கம் வந்து எல்லாம் க்ளீனாக கழுவிருக்கும். உள்ளே வந்து நல்லா மசாலா போட்டுருங்க. மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி ஊறுந்துன்னா நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஓப்பனில் வந்து மசாலா நல்லா தடவிங்க. இப்போ வந்து மசாலா வந்து மீன் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் உப்பு காரம்லாம் கரெக்டாக வரைக்கும். அதே போல் எல்லாத்துக்கும் மசாலா தடவிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 250 ரூபா சென்னையில். இதே வந்து பெங்களூரில் வந்து இந்த சைஸ் மீன் வந்து 500 ரூபா 1 கிலோ இருக்குது. இதில் சின்ன மீன் பார்த்தீங்கன்னா 300 350 இருக்குது. இங்கே சின்ன மீன் சங்கரா மீன்லாம் வந்து 120 130 தான் ரேட் இருக்குது. ஓரளவுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரேட்டு கம்மி இருக்கும். கடல் இருக்குங்களா, அதனால கம்மி ரேட்டு. பெங்களூர் வந்து கடல் கிடையாது, அதனால ரேட்டு அதிகம். மசாலா வந்து கரெக்டாக தடவிங்கன்னா சூப்பராக நல்லா க்ளீனாக மசாலா ரேட்டு 1/2 மணி நேரம் கரெக்டாக ஊறணுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனாக மாமூலாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதா இல்லை கொஞ்சமாக தவா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சங்கரா மீன். வந்து எல்லாமே க்ளீனாக மசாலா தடவிட்டு க்ளீனாக ஊற வச்சிடலாம். சென்ட்ரு ஒரே ஒரு முள் தாங்க, முள்ளும் அதிகம் கிடையாது. நான் சூப்பரான டேஸ்ட்டில். இது வந்து 300 ரூபா கிலோங்க. இங்கே பெங்களூர் வந்து 600 ரூபா கிலோ இருக்குது. எங்கள் ரேட்டுக்கு 300 ரூபா பரவாயில்ல. மீன் சீலா மீன் மசாலா க்ளீனாக கட் பண்ணி கழுவிட்டுருங்க. க்ளீனாக மசாலா தடவிக்கலாம். இது வந்து இங்கே கடல் பக்கம் இருக்கிறதுனால மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஒரே முள் தான், ஆனால் 7 சேர்ந்து சாப்பிட்டு பார்த்தலாம் இன்றைக்கி. ஓகேங்களா, எல்லா மீனும் மசாலா க்ளீனாக தடவிடலாம். தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. ஊர்ந்தவரை செஞ்சிங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம க்ளீனாக கழுவிட்டுருக்கோம். இவ்வளோ தாங்க. வர மீன் வந்து நல்லா மசாலா போட்டு க்ளீனாக ஊற வச்சிச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. வஞ்சிர மீன், இந்த சுருமி மீன் மசாலா தடவி வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. க்ளீனாக மசாலாலாம் ஊறிட்டு இப்போ க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மீன்லாம் போட்டுடலாம்.
எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து க்ளீனாக மீன் ஃபஸ்ட்டில் சங்கரா மீன் போட்டுடலாம். சங்கரா மீன் ஃபஸ்ட்டில் க்ளீனாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டில் சங்கரா மீன் போட்டாச்சு. லைட்டாக திருப்பி போட்டுடலாம். க்ளீனாக திருப்பி போட்டுடலாம். இதுவரை எல்லாம் பண்ணி க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அப்போது திருப்பி விடுங்க. க்ளீனாக ஃப்ரை ஆகட்டும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்கும். ஓகேங்களா? பக்கம் வந்து சங்கரா மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் தவையில் வந்து சீலா மீன் போட்டுடலாம். ஓகேங்களா? எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த சீலா மீன் க்ளீனாக போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? க்ளீனாக வேகட்டும். இது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. க்ளீனாக எண்ணெய் போட்டுடலாம். போட்டு அப்படியே வேக க்ளீனாக திருப்பி கொடுங்க. சூப்பராக நல்லா எண்ணெய் வேகணும். எவ்வளோதாங்க வேக கரெக்டாக திருப்பி போட்டுருங்க. சீலா மீன் இது ஒரே ஒரு முள் தாங்க. ஆனால் மீன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீலா திருப்பி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். சீலா பீஸ் சென்னை பீஸ். ஓகே இதான் சீலா மீன். 12 மீன் வந்து க்ளீனாக கலந்து க்ளீனாக மசாலா கலந்து சூப்பராக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் அக்கா பொண்ணெலாம் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் செய்து போகிறதெல்லாம் நீங்களே சாப்பிட்றீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் சென்னைக்கு வந்து ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், திரும்பி செய்து நீங்களே சாப்பிட்றீங்க, எங்களுக்கு செஞ்சு தர மாட்டேறீங்க, நாங்களும் சாப்பிடணும் அப்படின்னாங்க. அதனால சரி சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு சீலா பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது சூப்பராக வேணும். சென்டர் முழு மட்டும் தான், அதிகம் முழு கிடையாது. மீன் அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சீலா மீன் சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. ஓகேங்களா? சூப்பரான டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சு இதே நீங்களும் செய்யுங்க, சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சீலா பீஸ் ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து சீலா மீன் சென்னை பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா இது 600 kg. இது பெங்களூர் சென்னையில் வந்து கடல் பக்கம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடைக்குது. 300 இருக்குது. விலையும் கம்மி தாங்க, பரவாயில்ல. சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீனாக நன்றி, வணக்கம். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ண சங்கரா மீன் இது பெங்களூர் வாங்கினா 500 ரூபா ஆகுது. இங்கே 250 தான் பெரிய பெரிய மீன். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மீன். சென்னையில் கடல் இருக்கிறதுனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் கம்மி ரேட்டு கிடைக்கும். அது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே வாஸ், இதை பண்ணி நீங்கள் செய்யுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படின்னு ஸ்டார்ட் பார்த்தலாம். ஓகே, சங்கரா மீன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் செஞ்சு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஸ்டார்ட் வந்து கமெண்ட்டில் எப்படி அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே வாஸ்.